பிரியாணில கருத்தடை மாத்திரைகள் கலக்கப்பட்டு அது விநியோகிக்கப்படுவதான பொய்யான மதவாத பரப்புரைகள் சமூக ஊடகங்கள்ல மெத்த படித்த சமூகத்தினரால கூட தொடர்ந்து பரப்பப்பட்டு வரக்கூடிய ஒரு காலத்துல நாம வாழ்றோம். எங்கோ யாரோ ஒரு மனிதர் செய்யற குற்றம், அந்த மனிதனுடைய பெயர் அடையாளம் ஒரு இஸ்லாமியராக இருந்தா அது பாதிக்கிறது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமாக இருக்கு. ஏன் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய மன உளவியலையும் நாம நல்லவங்கிற நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த சமூகம் இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திடுச்சா அப்படிங்கிற கேள்விய இந்த நூல் வெளியீட்டின் வாயிலாக உங்கள் அனைவர் முன்னாடி பிரியாணிங்கிறது வெறும் உணவு மட்டும் கிடையாது. அது நம்மளோட உணர்வு அப்படின்னு நம்பக்கூடிய லட்சோப லட்சம் மக்கள்ல நானும் ஒருத்தி. ரொம்ப தவறான நேரத்துல இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்ய வைக்கிறீங்க. எல்லாருக்கும் பசி வந்தா நிர்வாகம் பொறுப்பேற்காது. பிரியாணில கருத்தடை மாத்திரைகள் கலக்கப்பட்டு அது விநியோகிக்கப்படுவதான பொய்யான மதவாத பரப்புரைகள் சமூக ஊடகங்கள்ல மெத்த படித்த சமூகத்தினரால கூட தொடர்ந்து பரப்பப்பட்டு வரக்கூடிய ஒரு காலத்துல நாம வாழ்றோம். இந்த நிலையில இக்ரா பதிப்பக வெளியீடாக அரும்பாவூர் தாஹிர் பாஷா எழுதி வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நூல் வந்துட்டு இந்த மண்ணுல அறிமுகம் செய்யப்படுறது ரொம்ப தேவையான பொருத்தமான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அகமும் புறமும் ரொம்ப கலவரமான ஒரு சூழல்ல அண்டாவோட பிரியாணி காணாம போனது நம்ம கோவை மண்ணில தான் நடந்துச்சு. பிரியாணிங்கிறது ரொம்ப அரிய உணவாக கிடைத்தற்கு அரிய உணவாக இல்லை. ரோட்டு கடையில இருந்து ஸ்டார் ஹோட்டல்கள் வரைக்கும் பல வெரைட்டி, அவர் நிறைய வெரைட்டி ஆனந்த் தோழர் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நிலம் சார்ந்து கூட ஹைதராபாத் பிரியாணி, ஆக்ரா பிரியாணி, தலசேரி பிரியாணி, தமிழ்நாட்டு பிரியாணின்னு நில அளவுலையும் பிரியாணி வெரைட்டி நிறைய போட்டுட்டு இருக்காங்க. இப்போது கூட இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து பெருநாள் பண்டிகைகளின் போது பிற சமூக மக்களுக்கு உணவு பிரியாணி பகிர்ந்தளிக்கப்படுகின்ற ஒரு சமூக சமய நல்லிணக்கத்தை பரவலாக்கம் செய்யக்கூடிய உணவாக பிரியாணி இருக்கு அப்படின்னு நான் எப்போதும் பிரியாணியை குறித்து பெருமிதம் கொள்வதுண்டு. இப்போ தாஹிர் பாஷா விரித்திருக்கக்கூடிய இந்த பிரியாணி கடையில நம்மளோட நாவின் சுவையரும்புகள் மலரக்கூடிய பிரியாணி மனம் பரப்புதா அப்படின்னா இங்கு நோன்பு, ஜக்காத் போன்ற சமய கடமைகளில் வேரூன்றி இருக்கக்கூடிய மக்களினுடைய நேர்மை, ஒப்புரவு, ஏழ்மையில கூட எவ்வளவு செம்மையாக இருக்கிறார்கள் போன்ற மனிதர்களினுடைய செம்மாந்தர்களினுடைய குணங்களை விவரிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த செம்மாந்தர்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அதனால இந்த தொகுப்புல இஸ்லாமியம் மணக்குது அப்படின்னு வேணா நம்மளால சொல்ல முடியும். சரி, இந்த தொகுப்புல எல்லா கதைகளும் ரொம்ப எளிய கதைகள், ரொம்ப சின்ன புத்தகம். ஆனா இதுக்குள்ள ஒரு 11 கதைகள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப எளிய மனிதர்கள். உதாரணத்துக்கு நான் 2 கதை மட்டும் சொல்றேன். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா கதைகளையும் சொல்லி புத்தகம் வாங்க வேண்டிய தேவையை நான் தடை செய்ய விரும்பல. 2 கதைகள்ல இருக்கக்கூடிய எளிய மனிதர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்யறேன். ஒண்ணு அப்பு காதரின் நோன்பு. எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு நகரத்துல 5 மாடி கட்டிடங்களாக எழுந்து நிற்கக்கூடிய பிரம்மாண்ட ஜவுளி கடை. அதுல இருக்கக்கூடிய எந்த பெருமையும் தாஹிர் பாஷா எழுதல. அதற்கு மாறாக அது ஒரு பாரம்பரியமான கடை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக முன்னாடி ராஜா, ராணி, இளவரசி, சேவகர் இந்த மாதிரியான வேஷங்கள்ல மனிதர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுல கூட விளிம்பிலும் விளிம்பான சேவகர் உடையில இருக்கக்கூடிய 2.5 அடி அளவு மட்டுமே உள்ள குள்ளமான ஒரு மனிதர், 48 வயது மனிதர். அவரோட பேரு அப்பு காதர். அந்த மனிதரினுடைய பாடுகளை இந்த கதையில பேசுறாரு. அவர் ஒரு இஸ்லாமியர், நோன்பு வச்சிருக்காரு. அவர் அந்த வெயிலினுடைய தாக்கம், அப்புறம் நோன்பினுடைய சோர்வு, அந்த ஜரிகை ஆடை கொடுக்கக்கூடிய அசௌகரியம், இதுக்குள்ளாக அந்த மனிதர் புழுங்கிக்கிட்டே இருக்காரு. அதோட அந்த நோன்பையும் கடைபிடிச்சு நோன்பு முடிக்கிற நேரம் ஆயிடுது. அவர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து 2 பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிடலான்ட்டு மேனேஜரை தேடுறாரு. இந்த வேலைக்காக சேர்த்து விட்ட ஏஜென்ட தேடுறாரு. அவர் எங்கேயும் காணும். சரின்னு ஒரு மறைவுல போய் நின்று அவர் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாரு. ஏன்னா நேரம் கடத்தி
நோன்பு முடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா எங்க இருந்தோ பார்த்த மேனேஜர் ஓடி வந்து அவரோட முகத்துல பலார்னு அரைஞ்சிட்டு, வாடிக்கையாளர் கொடுக்குற எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்சம் நிலை தடுமாறினாலும் நடந்த விஷயத்த அவர் சொல்றாரு. இல்ல, நான் நோன்பு பிடிச்சிருக்கேன், நான் கொண்டு வந்த உணவு தான் இது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த சச்சரவை அந்த கடை முதலாளியாகிய அண்ணாச்சி சிசிடிவி கேமரா வழியாக பாக்குறாரு. பார்த்துட்டு என்னன்னு விசாரிக்கிறாரு. விசாரிச்ச போது இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லும் போது மேனேஜர் கணேசனை வந்து அவர் கொஞ்சம் காய்ந்து விட்டு அப்பு காதரை பத்தி அவர் விசாரிக்கிறார். நீ சாயம்பு பயலாடா, உனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, அவ்வளவு பெரிய பையனா நீ அப்படின்னு கேட்டுட்டு, சரி உனக்கு உன்னுடைய குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டுட்டு, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உடை வந்து இந்த கடையில இருந்தே எடுத்துக்கலாம், உனக்கு ஏதாவது பொருள் தேவையா, அதாவது பணமா தேவையா அப்படின்னு கேட்டப்போ, இல்ல கடைசி வரைக்கும் நான் என் உழைப்புலயே உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், யார்கிட்டையும் யாசகம் கேட்க வச்சிடாத இறைவான்னு தான் நான் ஒவ்வொரு தொழுகையிலையும் வந்து கேட்கிறேன், அதனால எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு சல்யூட் அடிச்சுட்டு அவர் போயிடுறாரு. இந்த பையன் உருவத்துல சின்னவனா இருந்தாலும் மனசுல பெரியவன் அப்படின்னு சொல்லி அந்த கடை முதலாளி சொல்வதாக அந்த கதை வந்துட்டு முடியுது. இன்னும் ஒரு கதை என்ன அப்படின்னா, இந்த தலைப்புல இருக்கக்கூடிய இந்த பிரியாணி கடை அப்படிங்கிறது தப்லீக்காக போவாங்க இஸ்லாமியர்கள்ல சிலர். அப்படி போற இடத்துல பிரியாணி செய்யறதுக்கு கத்துக்கிறாரு ஜமீல் அப்படின்ற ஒரு மனிதர். அவர் வந்து அப்படி கத்துக்கிட்டதன் வழியாக புளிய மரங்கள் வரிசையாக நிற்கக்கூடிய ஒரு பைபாஸ் ரோட்ல பிரியாணி கடை போடுறாரு. நல்ல வியாபாரம் செழிக்குது. அவரிடம் உதவியாளராக ஹலீல்னு ஒரு நண்பர் இருக்காரு. அவருக்கும் தேவையான பொருளுதவி செய்து தனியாக கடை வைத்து கொடுத்து தன் வீட்டுல இருக்கக்கூடிய குமரர்களை எல்லாம் தாட்டின ஒரு மனிதராக இந்த ஜமீல் இருக்கார். எல்லாம் முடிந்த பிறகு 4 வழிச்சாலை போடுறதுக்காக அரசு அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளை, இந்த மரங்களை எல்லாம் அழிக்கும் போது இந்த மரத்தினுடைய பிரிவை தாங்க முடியாத ஜமீலினுடைய பரிதவிப்புகள் வந்துட்டு அந்த கதையில பேசப்படுது. இப்படியான எளிய மனிதர்களை தேடி தேடி அவர் கதையாக்கம் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கதைகள்ல ரொம்ப நேர்த்தியாக வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகள் என்ன அப்படின்னா, வியாபாரிகள், அப்புறம் வந்து அம்மாவின் அம்மா. வியாபாரிகள்ங்கிறது இன்னைக்கு பாசிசம் எப்படியாக இஸ்லாமியர்களை வந்துட்டு கொன்றொழிக்குது அப்படிங்கறத, இந்த மத முரண்களை முன்னிறுத்தி சொல்லக்கூடிய ஒரு கதை. அது ஆனந்தன் தோழர் வந்து அதை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டாரு, அதனால நான் அதை கோடிட்டு மட்டும் காட்டுறேன். அப்படியான ஒரு கதை. அடுத்து அம்மாவின் அம்மாங்கிறது ஒரு சிறுவன், அவனுக்கு வந்து அம்மா அப்பா 2 பேரும் இல்ல, அவனை பாதுகாக்க வேண்டிய உறவினர்கள் எல்லாம் கைவிட்டதற்கு பிறகு அவனோட அம்மாவோட அம்மா வந்துட்டு வைராகியம் கொண்டு இவனை நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறதாக, அவனை வளர்த்துறதாக அந்த கதை வந்துட்டு போகுது. திரும்ப அந்த அம்மா வந்துட்டு தன்னோட இன்னொரு பேத்திக்கு முறை செய்யறதுக்காக அந்த ஊருக்கு வர்றாங்க. வந்தாலும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மத்த உறவுகள் எல்லாம் இப்ப நாங்க அவனை பாத்துக்கிறோம், உறவு பாராட்டுறாங்க. ஆனா வேண்டாம், கடைசி வரைக்கும் அவனுக்கு நான் தான் அம்மா, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போற ஒரு வைராகியம் மிகுந்த ஒரு பெண்ணினுடைய கதையாக இந்த அம்மாவின் அம்மான்ற கதை வந்து போகுது. அதுக்கப்புறம் அவரோட குடும்ப பின்னணின்னு பார்த்தோம்னா, அவர் குடும்பத்தில் பெரும்பாலும் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் எல்லாருமே. அதனால அணிந்துரையில ஹாஜா கனி சொல்றாரு, ஆசிரியப்பாவால் ஆகிய அழகான குடும்பம் இவர் தாஹிர் பாஷாவினுடையது அப்படிங்கிறாரு. அது உண்மையிலே ரொம்ப பொருத்தமான ஒரு வாசகமாக எனக்கு பட்டுச்சு. அந்த பின்னணி சார்ந்து 2 கதைகள் எழுதுறாரு. ஒன்று, எப்படி இளைய தலைமுறைகளை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ரஹீம் வாத்தியாரும் சில மாங்காய்களும் அப்படின்ற ஒரு கதை இருக்கு. அடுத்து, எப்படி மத மோதல் வந்து ஒரு ஆசிரியருக்குள்ள இருக்கக்கூடாது, மத பாரபட்சம் வந்து இருக்கக்கூடாதுங்கிறத முன்னிறுத்துற கதையாக மனிதத்தின் மலர்கள் அப்படின்ற ஒரு கதையும் அவரு எழுதி பார்க்கிறார். அப்புறம் அவர் ஒரு இஸ்லாமிய இயக்கத்துல கள செயல்பாட்டாளராக இருக்கிறதுனால அது சார்ந்த 2 கதைகளை வந்துட்டு அவர் எழுதுறாரு. ஒண்ணு, எப்படி அதாவது குடும்பத்தை கூட பேணாம மத்த காரியங்களுக்கு, அடுத்தவர்களுடைய பிரச்சனைக்கு முன்னாடி போய் நிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த ஒரு மனைவி எப்படி ஏத்துக்குவா, அப்படி அவ வந்து சுயநலம் மிக்கவளாக இருக்கா, ஆனா கடைசியில அவள் வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தன்னுடைய கணவன்ட்ட இது எப்படியாவது தீர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு வர்ற மாதிரியான ஒரு கதையை வந்துட்டு அவர் எழுதுறாரு. அது சுயநலம் அப்படின்ற கதையாக இருக்கு. தாஹிரனுடைய எழுத்துக்கள்ல பலம்னு நான் நினைக்கிறது, அவரிடமிருந்து பலதரப்பட்ட கதைகள் வருது. ஒரே மாதிரியான ஒரே சட்டத்துல எல்லா கதைகளையும் பொருத்திக்கிற மாதிரியான கதைகள் இல்ல. அவர் ரொம்ப பலதரப்பட்ட மனிதர்களை எழுதுறாரு. எளிய மனிதர்களின் தேர்வு வந்து அவருடைய பலமாக இருக்கு. ரொம்ப எளிய நடையில கதைகளை வந்து சொல்றாரு. இந்த 3ஐயும் குறிப்பிடலாம். அடுத்து, எதெல்லாம் அவரிடமிருந்து எனக்கு கொஞ்சம் தள்ளி வச்சது அப்படின்னா, ரொம்ப இஸ்லாமியரா இருக்காரு. அவரோட கதைகள்ல அழைப்பு மணி அழுதுனா கூட அரபு மொழியில தான் பேசுது. அப்புறம் மதம் கடந்து சில உடல்கள் இஸ்லாமியம் கடந்து போச்சு அப்படின்னா கதாபாத்திரத்தை கொண்டுறாரு.
ஒரு சின்ன பிசகு கூட அதுல ஏற்படாத அளவிற்கு அவர் வந்து பாதுகாத்துக்கிறாரு. ஒரு பொண்ணு வந்து ஒரு இந்துவை திருமணம் செஞ்சுக்கிறா அப்படின்னா அவ புனைவு வழியிலையாவது வாழ்ந்து போ. நமக்கு 1000 நம்பிக்கைகள் இருக்கலாம், ஆனா அந்த புனைவு வழியில கூட நம்ம அந்த பொண்ணை வாழ வைக்காம எது தடுக்குது அப்படின்ற கேள்வி எனக்கு நிறைய படைப்பாளர்கள்ட்ட இருக்கு. அப்படியா கொண்டாடுறாரு. அப்புறம் அதுல சாபம் விடுற ஒரு கிழவிய கூட அவர் விட்டு வைக்கல, ஏன்னா அதுவும் இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புளிய மரத்துக்கு அடியில இந்த கடை வச்சிருப்பாரு இல்லையா, அவர் வந்து மலர்கள் விழும்போது, புளியம் பூக்கள் விழும்போது அவர் நினைப்பாரு இந்த மரம் நம்மளை ஆசீர்வதிக்குது அப்படின்னு. உடனே இஸ்லாத்துக்கு முரணா நீ பேசாதடா அப்படின்னு அங்க ஒரு கண்டிஷனை போடுறாரு. இந்த மாதிரியான சில ரொம்ப கட்டுத்திட்டான அடக்குமுறைகளை வந்துட்டு அவர் வந்து கதாபாத்திரங்களுக்குள்ள நடத்துறாருன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் எப்போதுமே இந்த இஸ்லாமிய கதைகளை பொறுத்த வரைக்கும் அறம் போதிக்கிற தன்மைங்கிறது ரொம்ப நெடுங்காலமாக இலக்கியத்துக்குள்ள இருந்துட்டே வந்துச்சு. ஏன் அப்படின்னா இங்க எல்லா விஷயத்திலயும் கூடுமா கூடாதான்ற விவாதம் தொடர்ந்துட்டே இருக்கும். கவிதை கூடுமா கூடாதா, இசை கூடுமா கூடாதா, புகைப்படம் கூடுமா கூடாதா, இப்படி எல்லாத்தையுமே இவங்க வந்து விவாதிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் வருது, என்ன அப்படின்னா எழுதாமையும் இருக்க முடியல, எதை எழுதுறதுங்கிறதுலயும் இருக்கு. அப்போ படைத்தல் பாவம்ங்கிற குற்ற உணர்ச்சியை இறைவனுக்காக படைத்தல்னு கொஞ்சம் மாத்திக்கிறாங்க. அப்படியான முறையில தான் இப்படி எழுதப்பட்ட கதைகள் வந்து கலந்தை பீர் முகமது என்ற எழுத்தாளர் சொல்றாரு, ஆரம்பத்துல எழுதினவங்களை எல்லாம் நம்ம புரட்சியாளர்கள்னு தான் நினைக்கணும், இப்படி அறம்போதிச்சா கூட புரட்சியாளர்கள்னு தான் இங்க இருந்து எழுதினவங்களை நினைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ இவரிடமும் அந்த தொனி இருக்கு, ஆனா சமகாலத்துக்கு எழுதுறாரு. பழைய மரபையும் விட்டுடாம இந்த சமகாலத்துக்கும் அதை எழுதுற முறை வந்துட்டு தாஹிர் பாஷாவினுடைய எழுத்துல என்னால பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் ரொம்ப மனிதனுடைய மன அடுக்கல், நாம நினைக்கிற அளவுக்கு எல்லா மனிதர்களும் செம்மாந்தர்களாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. மனித மன அடுக்குகள்ல இந்த சூப்பர் ஈகோவை மட்டுமே தொட்டுட்டு போகுதோ இந்த கதைகள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஏன் இஸ்லாமியர்கள் எல்லாம் இங்கு நல்லவர்களாக நாம் வந்து தொடர்ந்து வலியுறுத்த வேண்டி இருக்கு அப்படின்னா, எங்கோ யாரோ ஒரு மனிதர் செய்யற குற்றம், அந்த மனிதனுடைய பெயர் அடையாளம் ஒரு இஸ்லாமியராக இருந்தா அது பாதிக்கிறது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமாக இருக்கு. அதை ஊதி பெருக்குகிற ஊடகங்கள் இன்றைக்கு வளர்ந்துட்டே இருக்கு, அதை ஊதி பெருக்குகிற பாசிச சக்திகள் இன்றைக்கு வளர்ந்துட்டே இருக்கு. அதனால நமக்கு இப்படி ஒரு தேவையும் ஏற்பட்டுருச்சோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு தோன்றுது. அப்படியான கேள்விகளை தான் வந்துட்டு தாஹிர் பாஷாவினுடைய கதைகள் படிக்கும் போது தோன்றுச்சு. இன்னொன்னு கரீம் எழுதின ஒரு கவிதை, அவன் பெரியாரிய சிந்தனையாளன், அம்பேத்கர் ஆதரவாளன், மார்க்சிய போராளி, முற்போக்கு முகாமில் செயல்பாட்டாளர், சிலபோது ஆத்திகன் சிலபோது நாத்திகன், பெயரில் இஸ்லாமியன். மச்சி இன்னைக்கு வெளியே போலாம்ல, ஒன்னும் பிரச்சனை இருக்காதே, ஃபேமிலியோட போறேன்டா, அதான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. வெகு நாட்களுக்கு பிறகு தொலைபேசியில் அழைக்கும் நண்பனின் கேள்விக்குள் சிக்கி தவிக்கிறது எனதொரு அடையாளம் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப இவங்க என்னதாகத்தான் இஸ்லாமியர்களை பார்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு, நானும் என் தந்தையும் வண்டியில போயிட்டு இருக்கோம், அது ஒரு தீபாவளி சமயம். ஒரு மனுஷன் 2 கை நிறைய பைகளோட வந்துட்டு இருந்தாரு. நான் வண்டியில உட்கார்ந்துருந்தேன், என்னுடைய முட்டிக்கால் வந்துட்டு அந்த பையில இடிச்சிருச்சு, கடந்து போயிட்டோம். அவருக்கு பெரிய ஒண்ணு இதாகல, அந்த பை மட்டும் கொஞ்சம் அசைஞ்சது. ஆனா எங்க அப்பா அவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலையும் வண்டியை திருப்பிட்டு வந்து அவர்கிட்ட சாரி கேட்டு போனேன். இப்போ இது தேவையான்னு நான் கேட்டேன். உடனே அவர் சொல்றாரு, அவர் நினைச்சுப்பாரு இந்த பாய்களே இப்படிதான், நாம கேட்டுட்டோம்னா அந்த எண்ணத்தை மாத்திரலாம் பாரு அப்படின்னாரு. அப்ப நான் நினைச்சேன், ஏன் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய மன உளவியல்லையும் நாம நல்லவங்கிற நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த சமூகம் இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திருச்சா அப்படிங்கிற கேள்விய இந்த நூல் வெளியீட்டின் வாயிலாக உங்கள் அனைவர் முன்னாடியும் கேட்டுட்டு விடைபெறேன். வாய்ப்பிற்கு நன்றி.